சாதாரண வருஷம் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்த்தாச்சு. அடுத்தது லீப் வருடம். லீப் வருடம் அப்படின்னா என்ன அப்படின்றதையும் பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? ஒற்றை நாள். சாதாரண வருஷம் எத்தனை ஒற்றை நாள்? லீப் வருஷம் எத்தனை ஒற்றை நாள்? 100 வருஷம் அப்படின்னா எத்தனை ஒற்றை நாள்? 200 வருஷம்னா 300 வருஷம்னா 400 வருஷம் அப்படின்னா 0. அப்ப இன்னையில இருந்து 400 வருஷம் கழிச்சு என்ன கிழமை கேட்டா என்ன கிழமை இருக்கும்? கண்டிப்பா இதே கிழமை தான். சரியா? இன்னைக்கு திங்கக்கிழமைனா 400 வருஷம் கழிச்சு என்ன கிழமை இருக்கும்? திங்கக்கிழமை. சும்மா கொஸ்டின் கேக்குறாங்க. அப்ப இன்னையில இருந்து ஒரு 300 வருஷம் கழிச்சு என்ன கிழமைன்னு கேக்குறாங்க. என்ன கிழமை இருக்கும்? ஒரு நாள் தள்ளி, அவ்வளவுதான். இன்னைக்கு திங்கக்கிழமையா? அப்ப 300 வருஷம் கழிச்சு என்ன கிழமை இருக்கும்? செவ்வாய்க்கிழமை. முடிச்சு. சரி, அதே மாதிரி 200 வருஷம் கழிச்சு என்ன கிழமைன்னு கேட்டா எத்தனை நாள்? ஒற்றை நாள். 3 ஒற்றை நாள். அப்ப இன்னிலிருந்து 3 நாளுக்கு அப்புறம் அந்த கிழமை வந்து வந்துடும். ஓகேவா? அப்ப இது ஒற்றை நாள். சரி, அது தெளிவா இருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம்? உண்மை கிழமை. ஓகேவா? உண்மை கிழமைக்கு வந்து ஃபார்முலா கண்டுபிடிச்சு இது பண்ணோம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு டேட் என்னது? இன்னைக்கு டேட்டுக்கு மட்டும் சொல்லுங்க. அப்படியே ஒண்ணு மட்டும் பார்த்தறலாம். இன்னைக்கு டேட் என்னது? 23/12/2024. ஓகேவா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் என்ன சொன்னேன்? கடைசி 2 டிஜிட். ஓகேவா? அடுத்து என்ன பண்ணோம்? அத 4 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும்? ஒரு நாள் 4 6 நாள். அப்ப 6. ரெண்டாவது ஸ்டெப். மூணாவது என்னது? தேதி. என்னது இன்னைக்கு? 23. அடுத்தது இயர் கோட் என்ன வரும்? இயர் கோட் என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் அது 0 33 614 625 035. ஓகேவா? அப்ப அதுவே வந்து நமக்கு 2000ல இருந்து 2099க்கு என்னதான்? அவ்வளவுதான். அப்ப இதுல இயர் கோட் என்ன? 6. மந்த் கோட் என்ன? 5. அப்ப எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க. 10 13 19 24க்கு 4 மீதி எத்தனை? 2. அப்ப எவ்வளவு வருது? 64. அப்ப 64ல 7 ஆல வந்தா என்ன வரும்? 64 7 ஆல வந்தா 9 63. மீதி எத்தனை? மீதி 0னா என்ன கிழமை? 1னா என்ன கிழமை? இன்னைக்கு என்ன கிழமை? ஓகேவா? அவ்வளவுதான். சரியா? இது பார்த்தாச்சு நம்ம முன்னாடியே போன கிளாஸ். கீழ ஒரே ஒரு இது மட்டும் எழுதிக்கோ. கீழ அடுத்த இதுலயே ஒரு ஸ்டெப் பாயிண்ட் எழுதிக்கோ. இப்போ இது வந்து ஒரு இடத்துல மட்டும் சேஞ்ச் ஆகும். அது எந்த இடம்னு எழுதிக்கோ. ஆமா. கொடுக்கப்பட்ட வருடம் லீப் ஆண்டாக இருந்து கொடுக்கப்பட்ட வருடம் லீப் ஆண்டாக இருந்து அதில் ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதம் வந்தால் ஜனவரி மற்றும் அல்லதுன்னு கூட போட்டுக்க. ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் வந்தால் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் வந்தால் ஜனவரி அல்லது பிப்ரவரி மாதம் வந்தால் மொத்த நாட்களில் இருந்து ஒரு நாள் கழிக்க வேண்டும். மொத்த நாள்ல இருந்து ஒரு நாள் கழிக்க வேண்டும். மொத்த நாட்களில் இருந்து ஒரு நாள் கழிக்க வேண்டும். இது என்ன மீனிங் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நம்ம கொடுக்கிற வருஷம் என்ன வருஷம் தான் கொடுத்துக்கிறாங்க. நம்ம இன்னைக்கு செக் பண்ணா இந்த வருஷம் என்ன வருஷம்? லீப் வருஷம் தான். ஓகேவா? ஆனா லீப் வருஷம். ஆனா நம்ம ஒண்ணு கழிச்சுமானா கழிக்கல. ஏன் அப்படின்னா நமக்கு டிசம்பர் கொடுத்துட்டாங்க. இதுவே ஜனவரியா இருந்தாவோ அல்லது என்னது பிப்ரவரியா இருந்தாவோ கண்டிப்பா என்ன பண்ணிடணும்? டோட்டல் டேஸ்ல ஒரு டேஸ் மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம 7ஆல டிவைட் பண்ணணும். அதனால 7ஆல டிவைட் பண்ணிட்டு 1 மைனஸ் பண்ணிடணும். சரியா? எப்படி எடுத்தாலும் சரி. அப்ப இதான் வந்து உண்மை கிழமை கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன். ஓகேவா? அடுத்த இதுக்கோ இதுல மொத்தம் ஒரு 5 ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ. ஓகேவா? எப்பயுமே நான் சொன்ன மாதிரி தான் ஒவ்வொன்றுக்கும் எத்தனை மாடல் அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோ.
அஞ்சாவது மாடல் என்ன அப்படின்னா எழுதிக்கோ, மீண்டும் அதே காலாண்டர். மீண்டும் அதே காலாண்டர் காணுதல். மீண்டும் அதே காலாண்டர் காணுதல். அந்த மீண்டும் அதே காலாண்டர் அப்படின்னா என்ன மீனிங்? ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப டிசம்பர் 23 2024 என்ன கிழமை? திங்கட்கிழமை. அதுவே 2024 டிசம்பர் 23 என்ன கிழமை வரும்? என்ன கிழமை வரும்? செவ்வாய்க்கிழமை வரும். ஒரு நாள் தள்ளி வரும். சரியா? அப்ப அடுத்த வருஷம் பாத்தீங்கன்னா இன்னொரு நாள் தள்ளி வரும். அப்ப நமக்கு கரெக்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இப்ப இந்த 2024ல இந்த 23/12ங்கிறது திங்கட்கிழமை அப்படின்னா என்ன கிழமை? திங்கள் அப்படின்னா எனக்கு மறுபடியும் எப்ப இதே 23/12 தான் இருக்கணும். ஆனா அந்த வருஷம் எப்பன்னு தெரியாது. அப்ப எந்த வருஷத்துல இதே மாதிரி காலண்டர் வரும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்படின்னா என்ன மெத்தட் அப்படின்னா பாருங்க, சிம்பிளா இந்த மாதிரி அதே காலண்டர் நீ கேட்டா நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா எதாவது டிவைட் பண்றீங்க, 4ஆல டிவைட் பண்றீங்க. வருஷத்தை என்ன பண்றீங்க? 4ஆல டிவைட் பண்றீங்க. அப்ப 4ஆல டிவைட் பண்ணி மீதி மட்டும் பாக்குறீங்க. எத்தனை இது? 5 20 0, மீதி எத்தனை? 6 24. அப்ப மீதி என்ன இருக்குது? 0. மீதி 0 வந்துருச்சு அப்படின்னா நீங்க இந்த வருஷத்தை கூட 28 வருஷம் கூட்டிக்கணும். 6. ஓகே சார், 6 வருஷம். சரியா? மீதி 0 அப்படின்னா எத்தனை? 6 வருஷம். மீதி 1 அப்படின்னா 28 வருஷத்தை கூட்டிக்கணும். சரியா? அதுக்கப்புறம் மீதி 0ன்னா 6 வருஷம், 1ன்னா 28 வருஷம், அதுக்கப்புறம் 2 வந்தாலும் சரி 3 வந்தாலும் சரி. ஓகேவா? வந்துச்சுன்னா என்னது? 11 வருஷத்தை கூட்டிக்கணும். அவ்வளவுதான். ஓகேவா? இப்ப பாருங்க, 2024 டிசம்பர் 23 என்ன கிழமை வருது? திங்கட்கிழமை. ஓகேவா? மறுபடியும் இதே 2023 டிசம்பர் 12 என்னைக்கு மறுபடியும் திங்கட்கிழமை வரும்? எந்த வருஷத்துல வரும்? 6 வருஷம் தானே கூட்டணும். 6ன்னா 2030 அப்படிங்கிறது அதே கிழமையா இருக்கு. எல்லாம் அந்த காலண்டர் ஃபுல்லா அப்படியே இருக்கும். ஒண்ணு இல்ல, என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்ப இந்த 2024 ஜனவரி 1ஆம் தேதி என்ன கிழமையோ அப்படியே அதெல்லாம் அப்படியே ஆர்டரா வந்துருமா? மறுபடியும் இதே மாதிரி எப்போ வரும் அப்படின்னு கேட்டா எப்போ வரும்? 2030 தான் அதே மாதிரி வரும். அதுக்கு முன்னாடி கண்டிப்பா வராது. அப்ப அதே காலண்டர் அப்படின்னா இதான் மீனிங். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இப்ப கொஸ்டின் எப்படி கேட்பாங்க அப்படின்னா, இப்ப ஒருத்தர் மணி என்பவர் அவருடைய பிறந்த நாளை இன்னைக்கு கொண்டாடுறாரு. சரியா? 23 டிசம்பர் 12 அன்று கொண்டாடுகிறார். அப்ப என்ன கிழமை கொண்டாடுறாரு? திங்கட்கிழமை. மீண்டும் அவர் அதே தேதி அதே கிழமை அதே நாள் எப்பொழுது கொண்டாடுவார் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, ஆனா அடுத்த வருஷம் அவர் என்ன கிழமை கொண்டாடுவாரு? செவ்வாய்க்கிழமை தான். ஆனா டேட் தான். ஆனா என்ன கிழமை கொண்டாடுவாரு? செவ்வாய்க்கிழமை. அடுத்த வருஷம் புதன்கிழமை கொண்டாடுவார். அதுக்கப்புறம் வியாழன். அப்ப மறுபடியும் அதே நாள் அதே கிழமை. இப்ப கொண்டாடுற கிழமை எப்ப கொண்டாடுவார் அப்படின்னு கேட்டா எப்ப என்னது? நீங்க வருஷத்தை 4ஆல டிவைட் பண்றீங்க. 0ன்னா 6 வருஷத்தை கூட்டிக்கணும். 1 வந்துச்சுன்னா 28 வருஷத்தை கூட்டிக்கணும். 2 வந்துச்சுன்னா 11, 3 வந்தாலும் 11 வருஷத்தை கூட்டிக்கணும். ஓகேவா? இப்ப எழுதிக்கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அது சும்மா அது எழுதணும், சும்மா எக்ஸாம்பிள் சொல்றதுக்கு எழுதிக்கோ. மீண்டும் அதே காலண்டர் கண்டுபிடிக்கணும்னா கொடுக்கப்பட்ட ஆண்டை 4ஆல் வகுக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட ஆண்டை 4ஆல் வகுக்க வேண்டும். கொடுக்கப்பட்ட வருஷம் எந்த வருஷம் கொடுத்தாலும் சரி, கொடுக்கப்பட்ட ஆண்டு வந்து என்ன பண்ணோம்? 4ஆல் வகுக்க வேண்டும். ஓகேவா? கீழே இருக்கும் மீதி மட்டும்தான். மீதி 0 ஆக இருந்தால், மீதி 0 இருந்தால் எத்தனை வருஷம் பிளஸ் பண்ணோம்? 6 வருடங்களை கூட்ட வேண்டும். பிளஸ் 6. மீதி 0 இருந்துச்சுன்னா எத்தனை வருஷத்தை கூட்டணும்? 6 வருடத்தை கூட்ட வேண்டும். மீதி 0 இருந்துச்சு அப்படின்னா எத்தனை வருஷம்? 6. அதே மாதிரி மீதி 1 இருந்துச்சு அப்படின்னா
மீதி 1 இருந்துச்சுன்னா 28 ஆண்டுகளை கூட்ட வேண்டும். ஓகேவா? அதுக்கப்புறம் மீதி 2, 3 2 இருந்தாலும் சரி 3 இருந்தாலும் சரி எத்தனை வருஷத்துக்கு கூட்டணும்? 11 வருஷத்துக்கு கூட்டணும். அவ்வளவுதான். இதுல क्वेश्चन சிம்பிளான விஷயம் தான். எனக்கு வந்து மீண்டும் அதே காலண்டர் இல்ல எப்போது வந்து ஒருத்தர் தப்பு, அதாவது இந்த வருஷம் பிறந்தநாள் கொண்டாடும் போது அவரு சனிக்கிழமை கொண்டாடிக்கிறாங்கன்னா மீண்டும் அதே நாளில் எப்பொழுது பிறந்தநாள் கொண்டாடுவார் அப்படின்னு கேட்டா என்ன பண்ணோம்? கொடுத்துக்கிற வருஷத்தை 4ஆல வகுக்கிறீங்க. 4 தான் 4ஆல வகுத்தோம் அப்படின்னா மீதி 0 வந்துச்சுன்னா அது 6 வருஷத்துக்கு கூட்டிக்கங்க. மீதி 1 வந்துச்சுன்னா 28 வருஷம். மீதி 2 அல்லது 3. ஏன்னா 4ஆல வகுக்கும்போது கண்டிப்பா மீதி என்ன மட்டும் தான் இருக்கும்? 1 0 இருக்கலாம், இல்ல 1 2 3 அதுக்கு மேல வராது. ஓகேவா? அப்ப இது என்னது? அதே காலண்டர் கண்டுபிடிக்கிறது. இந்த மாதிரி சம்ம எப்படி கேட்கலாம் அப்படின்னா, ஒண்ணு மீண்டும் அதே காலண்டர் எப்போ வரும்னு கேட்கலாம், இல்லன்னா என்னது இந்த பர்த்டே கொண்டாடுறத வச்சு கேட்கலாம். அவ்வளவுதான், வேற எதுவும் கேட்க மாட்டாங்க. ஓகேவா? இப்ப இதுல இந்த காலண்டர் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க இந்த 5 ஸ்டெப் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா உங்களுக்கு போதும். இதை தாண்டி क्वेश्चन கேட்க மாட்டாங்க. ஓகேவா? எக்ஸாம்பிள் சம் நம்ம பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகேவா? எழுதி வச்சா ஓகே. அடுத்து இந்த காலண்டர் இது கூட அப்படியே பேஸ் என்ன அப்படின்னா கடிகாரம். சரியா? கடிகாரத்துக்கு சும்மா என்ன மாடல் அப்படிங்கறத மட்டும் பாத்துக்கலாம். அதையும் அப்படியே எழுதிக்கோ. அந்த காலாண்டரும் கடிகாரமும் ஈக்குவல் தான். அதனால இது அப்படியே காலாண்டருக்கும் கடிகாரத்துக்கும் அப்படியே மெத்தட் மட்டும் பார்த்து வச்சுக்கோ. நம்ம கடிகார சம் கேட்டா நம்ம எப்படி ஈஸியா போறது அப்படின்றது மட்டும். ஓகேவா? அதுல எழுதிக்கோ, கடிகார கணக்குன்னு எழுதிக்கோ. இது மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோ. இந்த கடிகார கணக்குல வந்து நான் சொல்ற மெத்தட் மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டுமே வராது. கரெக்டா பாத்துக்கோ. இதுல ஃபர்ஸ்ட் என்ன தெரியணும் அப்படின்னா, ஓகேவா? ஃபர்ஸ்ட் கடிகாரத்துல வந்து ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி அப்படின்னு தெரியும். ஒரு நிமிஷத்துக்கு. அதே மாதிரி 5 நிமிஷம் அப்படின்னா எத்தனை டிகிரி அப்படின்னு தெரியும். ஓகேவா? இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா டோட்டலா நமக்கு எத்தனை டிகிரி? ஒரு சர்க்கிள் அப்படின்னா டோட்டலா எத்தனை டிகிரி? டோட்டல் அப்படின்னு பார்க்கும்போது 360 டிகிரி. ஓகேவா? டோட்டலா ஒரு சர்க்கிள் அப்படின்னா 360 டிகிரி. ஃபர்ஸ்ட் இதுல 360னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி? 6. ஏன்னா மொத்தம் எத்தனை நிமிஷம்? 60 நிமிஷம். 60ஆல் டிவைட் பண்ண அப்படின்னா என்ன வந்துடும்? எத்தனை? 1 6 6 எத்தனை டிகிரி? 6 டிகிரி. ஒரு நிமிஷம் அப்படின்னா எத்தனை டிகிரி? 6 டிகிரி. அது தெரியும். அதே ஒரு 5 நிமிஷம்னா 5 30 டிகிரி. ஒவ்வொரு 5 நிமிஷம் எத்தனை டிகிரி? 30 டிகிரி. இது உங்களுக்கு பேசிக்கா தெரிய வேண்டிய விஷயம். ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரின்னு தெரியும், 5 நிமிஷத்துக்கு எத்தனை டிகிரி தெரியும். அதே மாதிரி ஒரு ரவுண்ட் ஃபுல்லா வந்து எத்தனை டிகிரி? 360 டிகிரி. ஓகேவா? இது தெரியும். இதுல கடிகாரத்துல பாத்தீங்கன்னா மாடல் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரியா சிம்பிளானது தான். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாடல் அப்படியே எழுதிக்கோ, மாடல் எழுதிக்கோ. கோணம் அல்லது வெளி கோணம் காணுதல். கோணம் அல்லது வெளிக்கோணம் காணுதல். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டைம் 11:15 வச்சுக்கோங்க. என்ன டைம்? 11. எப்பவுமே அந்த இதுல பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஃபார்முலா மெத்தட்லயும் போடலாம். ஆனா ஃபார்முலால போட்டோம்னா நமக்கு ரைட்டா தப்பு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஓகேவா? நீங்க எப்பயுமே கடிகாரம் ஒரு கொஞ்சம் டைம் ஆனாலும் கடிகாரத்தை போட்டே போட்டுருங்க. ஓகேவா? கடிகாரம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்ப 11:15 அப்படிங்கும்போது 11 மணி 17 நிமிஷம்னா ஃபர்ஸ்ட் வந்து அந்த இது என்ன முள்ளுன்னு சொல்லுவோம்? நிமிட முள் ஃபர்ஸ்ட் போட்டுருங்க. ஓகேவா? இப்ப பாருங்க இந்த 3க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஒரு டிஸ்டன்ஸ் நீங்க ஒரு கால்
கால்வாசி மேல வர மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேவா? அதுவே இந்த 6க்கு மேல போச்சுன்னா பாதி, 6னா பாதி வர மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? அதுவே 9 அப்படின்னா கிட்டத்தட்ட முக்கால்வாசி அந்த முள்ளு போற மாதிரி போட்டுக்கணும். ஓகேவா? இது நீங்க தெளிவா வச்சுக்கணும். அதே மாதிரி 2 மணினா கரெக்டா 12 கிட்ட கரெக்டா 2 நேரம் இருக்கிற மாதிரி பாத்துக்கணும். அப்ப என்னது 3னா ஒரு கால்வாசி தள்ளி இருக்கிற மாதிரி, 6னா மிடில்ல வர மாதிரி, 9னா முக்கால்வாசி வர மாதிரி, அதுக்கு தகுந்த மாதிரி தான் நீங்க கடிகாரத்தை போட்டுக்கணும். ஓகே, இப்ப என்னது கால்வாசி. அப்ப 11ங்கும் போது இங்க ஒரு கால்வாசி போயிருக்கு. சரியா? அப்ப அந்த முள் வந்து கொஞ்சம் எப்பயுமே நிமிட முள் வந்து கொஞ்சம் பெரிய முள். பெரிய முள்ளுனாலும் நிமிட முள்ளுனாலும் ஒண்ணு. சரியா? சின்ன ஒரு நிமிஷம், இதுதான் சின்ன முள்ளு, இதுதான் மணி முள்ளு. இது பெரிய முள்ளு, நிமிட முள்ளு. அது கொஞ்சம் மாறி இருக்கு, அதை கரெக்டா வச்சுக்கோங்க. ஓகேவா? பெரிய முள்ளா இருக்கிறத என்னன்னு சொல்லுவாங்க? நிமிட முள், பெரிய முள். அதே மாதிரி இது மணி முள், சின்ன முள். சரி, அதனால நமக்கு நிமிடம் காட்டுது சின்ன முள் அப்படின்ற மாதிரி யாரும் கன்ஃபியூஷன் ஆகணும். ஓகேவா? அப்ப இதுல வந்துட்டு இதுல பார்த்தோம்னா இப்ப 11 காலம் 11 காலம் போது இது என்ன கோணம்? உட்கோணம். சரியா? உட்கோணம் அப்படின்னா ஒண்ணும் இல்ல, கண்டிப்பா அது 180 டிகிரிக்கு உள்ள இருந்துச்சுன்னா என்னது உட்கோணமா வச்சுக்கணும். வெளியே சரியா? அதாவது 180 டிகிரிக்கு மேல போயிருச்சுன்னா வெளிக்கோணம். உட்கோணம் கண்டிப்பா இதுக்குள்ளதான் இருக்கும், 180 டிகிரிக்கு உள்ளதான் இருக்கும். வெளிக்கோணம் அப்படின்னா 180 டிகிரிக்கு மேல இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி இப்ப இதுல நமக்கு இந்த கோணம் கண்டுபிடிச்சா நமக்கு என்ன அது வெளிக்கோணம் கண்டுபிடிச்சிடலாம். இப்ப இதுல பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரே ஒரு ஃபார்மேட் மட்டும் யூஸ் பண்ணும். எழுதிக்கோங்க, இந்த இடத்துல கீழே எழுதிக்கோ. மணிமுள் நகர்ந்த கோணம் மணிமுள் நகர்ந்த கோணம். இது கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் ஒரு பாருங்க. இந்த மணிமுள் நகர்ந்த கோணம் இப்ப இங்க பாருங்க, இது இங்க இருந்து எவ்வளவு தூரம் நகர்ந்துக்குது? ஒரு கால்வாசி நகருது. ஆனா கால்வாசி எத்தனை டிகிரி நம்ம சொல்ல முடியுமா அப்படின்னா எக்ஸாக்டா சொல்ல முடியும். அப்ப எக்ஸாக்டா சொல்றதுக்காக தான் மணிமுள் நகர்ந்த கோணம் ஈக்குவல் டு மேல பாருங்க நிமிடம் டிவைடட் பை 2. அவ்வளவுதான் ஃபார்மேட். நிமிடம் டிவைடட் பை 2. நீங்க வந்து இதுல ரெண்டே ரெண்டு ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போறீங்க. இது ஃபர்ஸ்ட் ஃபார்மேட், அடுத்த மீதி எல்லாத்துக்குமே ஒண்ணே தான். ஓகேவா? இப்ப நீங்க இந்த மணிமுள் எவ்வளவு நிமிஷம் நகர்ந்து எவ்வளவு டிகிரி நகர்ந்துக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அவங்க என்ன நிமிஷம் கொடுத்துக்கிறாங்களோ அதை 2ஆல டிவைட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். இப்ப என்ன நிமிஷம் கொடுத்துக்கிறாங்க? 15 டிவைட் பை 2னா எத்தனை? 7.5 டிகிரி. அப்ப இந்த இந்த 11 கிட்ட இருந்து இந்த முள் எவ்வளவு நகர்ந்துக்குது? 7.5. ஓகேவா? நம்ம கண்டுபிடிச்ச ஃபார்முலா அப்படி. அதுவே நீங்க அப்படியே யோசிச்சு பாருங்க, மொத்தமா 30 டிகிரி, அதுல 30ல கால்வாசி எவ்வளவு? 7.5 தான். அப்ப ஃபார்மேட்டுக்கு நமக்கு கரெக்டா வருதா? சொல்றது புரியுதா? அப்ப நம்ம ஒரு 40 டிகிரி, அதாவது 40 நிமிஷம். அப்ப 40 நிமிஷம் எத்தனை டிகிரி நகர்ந்துக்குது? 40 நிமிஷம்னா 11:40னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் அந்த மணிமுள் நகரும்? மணிமுள் எவ்வளவு தூரம் நகரும்? 40 பாதி எவ்வளவு? 20 டிகிரி நகர்ந்துரும். 50 நிமிஷம் அப்படின்னா எத்தனை டிகிரி நகரும்? 25 டிகிரி. சரி, 20 நிமிஷம் அப்படின்னா எத்தனை டிகிரி நகரும்? அவ்வளவுதான். அப்ப இந்த மணிமுள் இங்க பாருங்க, ஒண்ணும் இல்ல, மணிமுள் வந்து இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துல எவ்வளவு நகர்ந்துக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் என்னது இந்த மணிமுள் மட்டும். இந்த ஒரு மணிக்கு இன்னொரு மணிக்கு நகர இடம் எவ்வளவு எத்தனை டிகிரின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஃபார்மேட் நிமிடம் டிவைடட் பை 2. ஓகேவா? இது ஒண்ணு தெரிஞ்சுன்னா நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சோம். இப்ப பாருங்க, இப்ப ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இதை நீங்க ஃபுல்லா ஸ்டெப்பா பாத்துக்கணும். ஃபர்ஸ்ட் 7.5 மீதி எவ்வளவு இருக்கும்? மொத்தம் 30 டிகிரி, அது 7.5 அப்படின்னா 22.5 டிகிரி. ஏன்னா மொத்தமா 30 டிகிரியா, அப்ப எவ்வளவு நகர்ந்துக்குது மணிமுள்ள? 7.5 டிகிரி நகர்ந்துச்சு அப்படின்னா மீதி என்ன இருக்கும்? 22.5. மீதி நமக்கு எல்லாமே தெரியும். இது எத்தனை டிகிரி? 30 30 30. அப்ப எத்தனை டோட்டலா? 1 2 3 3 30 எவ்வளவு? 90. ஏன்னா நமக்கு உட்கோணம் எந்த பக்கம் தான் கேக்குறாங்க. இங்க இருந்து எவ்வளவு? 22.5 5 2 11 எவ்வளவு ஆச்சு? 112.5 டிகிரி. ஓகேவா? இப்ப நீங்க இதுல ஒரே ஒரு ஸ்டெப் ஃபர்ஸ்ட் என்ன பண்றீங்கன்னா மணிமுள் எவ்வளவு நகர்ந்துக்குது. சரியா? அவ்வளவுதான் முடிஞ்சு. ரெண்டாவது அதை அப்படியே பிளஸ் பண்ணி போடுங்க. சரியா? எங்க மணிமுள் நகர்ந்தாலும் சரி. அப்ப இங்க வந்து மணிமுள் வந்து ஒரு 40 நிமிஷம் 7:40 கொடுக்குறாங்க. அப்ப கண்டிப்பா எவ்வளவு தூரம் போயிருக்கோம்? 7:40. அப்ப எத்தனை டிகிரி போயிருக்கோம்? 20 டிகிரி. மீதி எத்தனைக்கா? அப்ப ஒண்ணே பிரிச்சுக்கணும். சரி, அப்ப 6 20ன்னு சொல்றாங்க. அப்ப எவ்வளவு வந்திருக்கோம்? 10 டிகிரி. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கோம்? 20. 5 45ன்னு சொல்றாங்க. எத்தனை டிகிரி வந்திருக்கோம்? 5 45 22.5 டிகிரி. அப்ப மீதி ஒண்ணே பிரிக்கிறீங்க. இந்த பக்கம் எவ்வளவு இருக்கும்? 7. அப்ப நீங்க
ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்றீங்க அப்படின்னா மணிமுள் எவ்வளவு 4 இருக்குன்னு பிரிச்சுக்கிறீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது ஸ்டெப் என்ன பிளஸ் பண்றீங்க. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகேவா? ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, அடுத்து எழுதிக்கோ. ரெண்டாவது மாடல் எழுதிக்கோ. மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றை ஒன்று எப்போது தொடும்? மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றை ஒன்று எப்போது தொடும்? ஓகேவா? இது ரெண்டாவது மாடல். ஓகேவா? இது அப்படியே கண்ணி எழுதிக்க. 3 பேர் சொல்றேன். கீழே அடுத்தது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் ஒன்றை ஒன்று எப்போது நேர்கோட்டில் அமையும்? ஒன்றை ஒன்று எப்பொழுது நேர்கோட்டில் அமையும்? ஒன்றை ஒன்று எப்பொழுது நேர்கோட்டில் அமையும்? அதுக்கப்புறம் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் நேர்கோட்டில் எப்ப அமையும்? ஓகேவா? அதே மாதிரி அடுத்தது மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எப்பொழுது செங்கோணத்தை அமைக்கும்? செங்கோணம். மணிமுள்ளும் நிமிடமுள்ளும் எப்பொழுது செங்கோணத்தை அமைக்கும்? அடுத்த அஞ்சாவது திசை மாற்றம் எழுதிக்கோ. திசை மாற்றம். அஞ்சாவது மாடல் என்ன அப்படின்னா திசை மாற்றம். அஞ்சாவது மாடல் திசை மாற்றம். ஆறாவது மாடல் கண்ணாடி பிரதிபலிப்பு. ஆறாவது மாடல் என்ன? கண்ணாடி பிரதிபலிப்பு. ஆறாவது என்னது? கண்ணாடி பிரதிபலிப்பு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த டயகிராம் பேஸ் ஒரு 6 மாடல் இருக்கா. அதுல ஒரு மாடல் என்னது? கண்ணாடி பிரதிபலிப்பு தான். ஓகேவா? அதுல இதுலயும் கடிகாரத்திலயும் வந்து கண்ணாடி பிரதிபலிப்பு இருக்கு. சரியா? இப்ப இதுல நீங்க கடிகாரம் அப்படிங்கிற விஷயத்துல இந்த ஒரு 6 மாடல் மட்டும் தான் பார்க்க போறீங்க. ஓகேவா? இப்ப நமக்கு ஃபர்ஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சிருச்சா? அடுத்து இந்த செகண்ட், இந்த ஒன்றை ஒன்று எப்போது தொடும், அதே மாதிரி ஒன்றை ஒன்று எப்போது நேர்கோட்டில் அமையும். ஒண்ணு இல்ல, ஒரு கடிகாரம் இருக்கு அப்படின்னா ஒன்றை ஒன்று எப்போது தொடும் அப்படின்னா கண்டிப்பா ஒரு 2 மணின்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்கா அந்த கடிகாரம் மறுபடியும் என்ன அந்த முள்ள அப்படியே வந்து ஒன்னோட ஒண்ணு அப்படியே பொருந்திக்கும் கண்டிப்பா. சரியா? 1 மணி நேரம். ஏன்னா கண்டிப்பா அந்த முள்ள கிராஸ் பண்ணி தானே போகணும். அப்ப ஒவ்வொரு 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் 2 முள்ள என்ன ஆகும்? ஒன்றை ஒன்று தொடும். ஓகேவா? இது வந்து அந்த மாடல். அதுவே ஒன்றை ஒன்று நேர்கோட்டில் அப்படின்னா கண்டிப்பா ஒரு முள் இந்த பக்கம் இருக்கும்போது அப்படியே நேர் ஆப்போசிட்ல வருமா? 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நேர் ஆப்போசிட் வரும். இது என்ன சொல்றோம்? நேர்கோட்டில் அமையும். எப்ப நேர்கோட்டில் அமையும் கேட்பாங்க. அந்த டைம் என்னன்னு கேட்பாங்க. சொல்லுங்க. ரெண்டுதான். நேர்கோட்டில் அமையும், எதிரே இருக்கு, ரெண்டு ஒண்ணுதான். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா 2 முள் என்ன ஆகும்? செங்கோணத்தை அமைக்கும். செங்கோணம்னா கண்டிப்பா எந்த டிகிரி இருக்கணும்? 90 டிகிரி அந்த முள். ஓகேவா? இதுல பாருங்க ஒன்றை ஒன்று தொடும். சரியா? ஒன்றை ஒன்று தொடும் அப்படின்னா
என்ன 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 இது எத்தனை மணி நேரத்துக்கு ஒரு டைம்? 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம். சரியா? 1.5 தொடும்னா எத்தனை? 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம். அதே மாதிரி நேர்கோட்டில் அமையும் அல்லது நேர் எதிரி அமையும் அப்படின்னு சொன்னா ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை டைம்? ஒரு டைம் அமையும். ஓகேவா? ஆனா இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா மொத்தம் 12 மணி நேரத்துல ஒரு டைம் மட்டும் அமையாது. என்ன டைம் அது? 11 மணில இருந்து 12 மணி வரைக்கும் முள்ளு தொடாது. ஏன் அப்படின்னா இப்ப நம்ம கடிகாரத்துல பாக்குறோம் அப்படின்னா இப்ப 11 மணியா, இங்க 12. சரியா? அப்ப முள்ளு பாத்தீங்கன்னா இங்க 11 மணி இருக்கும். இப்ப இந்த முள்ளு அப்படியே இங்க வரும்போது இந்த முள்ளு எங்க போயிடும்? 12. அப்ப ரெண்டு பேரும் எங்க போய் டச்? ரெண்டு முள்ளும் 12 மணில தான் டச். அப்ப 11 to 12 என்ன ஆகும்? அப்ப 11 மணில இருந்து நம்ம இப்படிதான் வச்சுக்கணும், 1 மணி வரைக்கும் ஒரு முறை மட்டுமே என்ன ஆகும்? ரெண்டு முள்ளு வந்து ஒரே நேர்கோடு, அதாவது ஒன்றை ஒன்று பொருந்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப மொத்தம் 12 மணி நேரத்துல எத்தனை டைம் கேட்டா எத்தனை டைம்? 11. என்ன எழுதிக்கோங்க அதுல? ஒரு நிமிஷம் எழுதிக்கோங்க. சரியா? நான் சொல்லிடுறேன். இப்ப இந்த டைம்ல மட்டும் என்ன அமையாது? அந்த 11 மணில இருந்து 1 மணி வரைக்கும் மட்டும் எத்தனை டைம்? ஒரு டைம். அப்ப டோட்டலா எத்தனை டைம்? 11 டைம் மட்டும் தான். ஒரு 12 மணி நேரத்துல எத்தனை டைம் நேர்கோட்டில் அமையன்னு கேட்டா क्वेश्चन என்ன? அது டைரக்டா 11. அதே ஒரு நாளைக்குன்னு கேட்டா 22 முறை. ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். ஓகேவா? இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இதல ஒரு ஃபார்முலா எழுதிக்கோ. ஃபார்முலா என்ன அப்படினா ஃபார்முலா என்னது? அது டைம். சரியா? எழுதிக்க கீழ நேரம். நேரம் ஈக்குவல் டு என்ன வரும்? 60 டிவைடட் பை 11 இன்டு y. சரியா? அது என்ன டைம் கண்டுபிடி ஃபார்முலா எழுதிக்கோ. என்ன நேரம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 60 டிவைடட் பை 11 இன்டு என்னது? y. ஓகேவா? கீழ எழுதிக்கோ. yங்கிறது y ஈக்குவல் டு நிமிடம். ஓகேவா? சேம் ஃபார்முலா. இதுக்கு அதேதான், எல்லாத்துக்குமே ஒரே ஃபார்முலா தான். ஓகேவா? இப்போ இதல பாருங்க, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ஒன்றை ஒன்று தொடும் அப்படினா ஓகேவா? ஒன்றை ஒன்று தொடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 2 மணிக்கு 3 மணிக்குன்னு கேக்குறாங்க. 2 மணிக்கு. ஓகேவா? 2 மணி எப்பவுமே டைம் எப்படி கேட்பாங்கன்னா 2 மணிக்கு 3 மணிக்கும், 3 மணிக்கு 4 மணிக்கும், 5 மணிக்கு 6 மணிக்கு, இந்த மாதிரி 1 மணி நேர இடைவெளியில மட்டும் தான் क्वेश्चन கேட்பாங்க. ஓகேவா? ஒன்றை ஒன்று தொடும்னா क्वेश्चन எப்படி கேட்பாங்க? 1 மணி நேர இடைவெளியில தான் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ எப்பவுமே நீங்க கடிகாரம் அப்படிங்கிற விஷயத்துல, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த y வேல்யூ வந்து எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னவோ அதான் y வேல்யூ. 2 மணிக்கு 3 மணிக்குனா என்ன y வேல்யூ? 2. 3 மணிக்கு 4 மணிக்குனா 3. சரியா? அதே மாதிரி 4 மணிக்கு 5 மணிக்குனா 4. அப்ப y வேல்யூ அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் டைம். சரியா? அதாவது மணின்னு வெச்சுக்கோ, நிமிடம் மணி. இத மட்டும் மாத்தி எழுதிக்கோ, மணி. ஓகேவா? இந்த y வேல்யூ அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் டைம் தான் எடுத்துக்கணும். 2 மணிக்கு 3 மணிக்குனா எதை எடுத்துக்கணும்? 5 மணிக்கு 6 மணிக்குனா அவ்வளவுதான். நீங்க எடுத்து சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குதுல என்ன நிமிஷமோ அது கிடைக்கும். நீங்க ஃபர்ஸ்ட் டைம்ல ஆட் பண்ணீங்கன்னா வந்துரும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட். அடுத்து இந்த மணிமுள் என்னன்னு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நான் நடத்தும்போது சொல்ற மாதிரியும். இப்போ பாத்தீங்கன்னா மணிமுள்ளுக்கும், அதாவது மணிமுள்ளும் நிமிடமுள் வந்து எந்த டைம்ல வந்து இந்த மாதிரி நேர்கோட்ல அல்லது நேர் எதிர் எப்படி சொன்னாலும் क्वेश्चन ஓகே. ஓகேவா? இப்போ அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னா அதுக்கு என்ன ஃபார்முலா தான்? ஒரே ஃபார்முலா தான். சரியா? 60 டிவைடட் பை 11 இன்டு y. இப்போ இந்த y மட்டும் எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா y வேல்யூ எப்படி எடுத்துக்கோம் அப்படின்னா இங்க பாருங்க, 2 மணி அப்படின்னா இதுக்கு என்ன எடுத்துட்டோம்? நேர்கோட்ல அமையறதுக்கு சரி ஒன்றை ஒன்று தொடுனா என்ன எடுத்துட்டோம்? ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துட்டோம். இந்த இதுக்கு அந்த அதாவது நேர்கோட்டில் அமையும் அப்படின்னா 2 மணி அப்படின்னா நீங்க அப்படியே ஆப்போசிட்ல என்ன இருக்கு? 2க்கு நேரா என்ன இருக்கும்? 2க்கு நேரா ஆப்போசிட்ல என்ன இருக்கும்? நீங்க y வேல்யூ என்ன எடுத்துக்கணும்? 8. அதுவே 1க்கு நேரானா 7 இருக்கு. அதுவே 4னா 10. ஓகேவா? அப்ப என்ன டைம் கொடுத்துக்கறாங்களோ அதுக்கு ஆப்போசிட் வேல்யூ தான் y எடுத்துக்கணும். ஓகேவா? நீங்க ஒரு சம் போட்டு பாத்தீங்கன்னா தெரியும். இது என்னது? ஒன்றை ஒன்று நேர்கோட்டில் அமையும் அல்லது நேர் எதிரே அமையும் அப்படிங்கிறது. ஓகேவா? அதுக்கு அப்புறம் பாருங்க, இந்த செங்கோணத்தை அமைக்கும். ஓகேவா? அதுக்கு எழுதிக்க ஃபார்முலா அதேதான். செங்கோணத்தை அமைக்கும்னு கேட்டால என்ன ஃபார்முலா? 60 டிவைடட் பை
11 இன்ட்டு ஒய். ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோ, நான் இதை அழிச்சிடுறேன். ஃபார்முலா மட்டும் எழுதிக்கோ. ஃபார்முலா எழுதிச்சா? இந்த செங்கோணத்தில் அமைதல் மட்டும் கொஞ்சம் கரெக்டா கவனிச்சுக்கோ. இந்த செங்கோணம் அப்படிங்கிறது 1 மணி நேரத்துக்கு எத்தனை டைம் அமையும்? செங்கோணம் வந்து 2 முள்ளும் 1 மணி நேரத்துக்கு எத்தனை டைம் அமையும்னா 2 டைம் அமையும். சரி, அப்ப அரை மணி நேரத்துக்கு ஒரு டைம் தான் செங்கோணத்தில் அமையும். அப்ப இது ரொம்ப முக்கியம். அரை மணி நேரம் அப்படிங்கும்போது 1 மணி நேரத்துக்கு எத்தனை டைம் அமையும்? 2 முறை அமையும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து क्वेश्चन எப்படி கேட்பாங்க அப்படினா, இங்க பாருங்க क्वेश्चन 10 மணிக்கும் 10:30க்கும், ஓகேவா, 10 மணிக்கும் 10:30 மணிக்கும் இடையே எந்த நேரத்தில் செங்கோணத்தை அமைக்கும்? அதாவது பெரிய முள்ளும் சிறிய முள்ளும் அல்லது மணி முள்ளும் நிமிட முள்ளும் எந்த நேரத்தில் செங்கோணத்தை அமைக்கும்? அப்ப அரை மணி நேரம் தான் क्वेश्चन. அதே மாதிரி क्वेश्चन எப்படி கேட்கலாம்? 10:30க்கும் 11 மணிக்கும் இடையே எந்த நேரத்துல செங்கோணத்தில் அமையும் அப்படின்னு கேட்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 9:30 மணிக்கும் எத்தனை 10 மணிக்கும் இடையே எந்த நேரத்துல செங்கோணத்தை. அப்ப செங்கோணங்கிற क्वेश्चन வந்தாவே கண்டிப்பா எவ்வளவு நேரம் தான் கொடுப்பாங்க? அரை மணி நேரம். அது ஃபர்ஸ்ட் தெரியும். ஓகேவா? இப்ப இதுல நீங்க கடிகாரம் அப்படிங்கிறது கடிகாரம் போட்டுருங்க கண்டிப்பா. ஓகேவா? இப்ப இதுல கடிகாரம், இதுல ஒய் வேல்யூ எடுக்கிறதுக்கு மட்டும் தான் நம்ம கடிகாரம் போடுவோம். என்ன அப்படின்னா, அவங்க क्वेश्चनல என்ன டைம் கொடுத்தாங்கன்னு ஃபர்ஸ்ட் பாருங்க. ஓகேவா? எந்த டைம் கொடுத்தாலும் சரி, இந்த முழு டைமா இருக்கா 10 மணி, இங்க அப்படியே 10 மணிக்கு கடிகாரம். ஆனா இங்க என்ன இருக்கு 10:30. ஆனா நீங்க கடிகாரம் எதுக்கு போடணும்? 10 மணிக்கு தான் போடணும். ஓகேவா? 11:30 மணிக்கு கொடுத்துறாங்க, எதுக்கு கடிகாரம் போடணும்? 11 மணிக்கு தான் போடணும். ஓகேவா? அப்ப அதுவே 4:30 மணிக்கு கொடுங்க, 4:30க்கு 5 மணிக்கு கொடுங்க, எதுக்கு கடிகாரம் போடணும்? அப்ப நீங்க முழு நேரத்துக்கு தான் கடிகாரம் போடணும். ஓகேவா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 10:30, சரியா, 10:30க்கு போடுறோம். போட்டுக்கலாம்.